Hello friends, welcome to our channel. அச்சே இல்லாம கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத ரொம்ப சாஃப்ட்டான கொழுக்கட்டை ரெண்டு சீப் இருந்தாவே போதுங்க. ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சு எடுக்க முடியும். இதுக்காக நம்ம அச்சு வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. அதுவும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நிமிஷத்திலேயே நிறைய கொழுக்கட்டைகளையும் செஞ்சு அடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு அன்றாட வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சில வேளைகளில் நம்ம இந்த மாதிரி பூ வாங்கி வச்சிருப்போம். பண்டிகை காலங்களில் பூ வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ரேட் இருக்கும். அதனால் முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி பூ வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி பூக்கள் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. இதுவே நம்மக்கிட்ட அப்போ ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா இந்த பூக்களை ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் கூட வாடி வதங்காமல் பாதுகாத்து வைக்க முடியும். இதுக்கு நம்ம ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு காட்டன் துணியோ எடுத்துக்கலாம். வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கலாம், அல்லது காட்டன் துணியை நல்லா தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பூ அதுக்குள்ளே வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு குடம் எடுத்துக்கலாம். இந்த குடத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதுங்க. கால்வாசிக்கும் குறைவாக கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு டம்ளர் தேவைப்படும். ஒரு 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரை இந்த மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே கவுத்து வைக்கணும். இப்போ நம்ம சுற்றி வச்சுக்கக்கூடிய இந்த பூவை அதுக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி நம்ம பூ உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் கூட அந்த பூ தண்ணியில் படவே கூடாது. அந்த மாதிரி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்ணி பட இடங்கள் அழுகி போயிடும். அதனால் பூ கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் நம்ம டம்ளரே வச்சுருக்கிறோம். சப்போஸ் உங்ககிட்ட டம்ளர் இல்லை அப்படின்னா சின்னதாக குடத்துக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த பாத்திரம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூக்களை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதான். நம்ம மறுநாள் எடுத்து பார்த்தாலும் இந்த பூ கொஞ்சம் கூட வாடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி, பூக்களை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி வாடின மாதிரியும் சிவப்பு கலரில் வந்த மாதிரியும் இருக்கும். பூக்கள் அதிக நாட்கள் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சால் போதும். ஒரு பிளாஸ்டிக் பையில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த பூக்கள் ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியோ அல்லது பச்சரிசியோ கொஞ்சமாக எடுத்து இந்த பைக்குள்ளே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி எடுக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுக்காமல் லைட்டாக சுற்றி தான் எடுக்கணுங்க. இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட பூக்கள் ஒரு வாரம் ஆனால் கூட அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தை இப்போ அடுப்பில் தான் வச்சுருக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது. இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கிற இந்த வேளையில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நெய் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கும்போது நெய்யும் அது கூடவே நல்லா கரைஞ்சி வந்துடும். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணணுங்க. இப்போ நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தீயை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தீயை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்க்கும்போது நம்ம கண்டிப்பாக தீயை ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அந்த டைமில் இந்த தண்ணியிலேயே இந்த மாவு கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த மாவு இந்த மாதிரி ஹாஃப் ஆயிலாக பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதால இது மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் விழாமல் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃப் எல்லாமே உள்ளவே இருக்கும். இப்போ கை வச்சு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கக்கூடிய உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிசையும் போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சிவப்பு வாழைப்பழம் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பஞ்சாமிர்தம் கணக்காக இருக்கும் சிவப்பு வாழைப்பழம் சேர்த்தோம் அப்படின்னா. வாழைப்பழம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். வாழைப்பழம் இல்லை அப்படின்னா அவல் கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ அல்லது சீனியோ எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூனுக்கு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம இனிப்பு சேர்த்தாச்சு. கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் பிசையும் போது தான் அந்த இனிப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இறங்கும். நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதை விட கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது தண்ணியோ கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். நெய் அப்ளை பண்ணாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கை வச்சே தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்டஃபிங் எடுத்து நம்ம மேலே வச்சு விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வைக்கும்போது பாதி மட்டும் நிரம்புற மாதிரி வைக்கணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது. நம்ம ஓரமாக தான் வச்சு விடணும். இப்போது இந்த பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மாதிரி நம்ம பாதி அளவுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு சீப்பு தான்.
சீப்போட பின்பகுதி எடுத்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வெளியே எடுத்துட்டு நமக்கு டிசைன் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த சீப்பு வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். இல்லை டிசைனே தேவையில்லை அப்படின்னா ப்ளைனாக கூட போட்டுக்கலாங்க. நம்ம அச்சு யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் சீப்பு யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி நம்ம விதவிதமாக டிசைன் கொடுத்து நம்ம போட முடியும். அதே மாதிரி நாம் இந்த கொழுக்கட்டையை ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதால ரொம்ப நாளுக்கு இந்த கொழுக்கட்டை கெட்டு போகாமல் இருக்கும். பொதுவாக ஹாட் வாட்டர் இல்லாமல் பச்சை தண்ணியில் நம்ம அப்படியே பிசைஞ்சு செய்யும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். மறுநாளே பார்த்தோன்னா ரொம்ப கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரியும் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம கையில் வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஷேப்பில் நம்ம செஞ்சோம், அந்த ஷேப்பில் நமக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு உள்ளங்கையில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த குழியில் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை எடுத்து வைக்கிறோங்க. இப்போ இந்த குழியை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது மேலே நமக்கு ஒரு கொம்பு மாதிரி வரும். ஸோ இந்த கொம்பு மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த சீப்பு வச்சு இந்த மாதிரி ஒத்தடம் கொடுக்குற மாதிரி பண்ணிவிடலாம். இதனால் இந்த கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக ஏதோ ஒரு டிசைன் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்த உடனே விரும்பி சாப்பிட்ற மாதிரியும் இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு வாழை இலையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வேக வைக்கலாம். அல்லது நார்மல் தட்டில் வச்சு கூட வேக வச்சுக்கலாங்க. வாழையில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா அதோட வாசனையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் இதை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ரொம்ப நேரம் வச்சு வேக வைக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு உள்ளேயே வேக வச்சு எடுத்துடணுங்க. நான் இன்றைக்கி 5 நிமிஷம் தான் வேக வச்சேன். இப்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ரொம்ப நாள் கெட்டு போகாத கொழுக்கட்டையை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கொழுக்கட்டை செய்யும்போது இதே மாதிரி ஸ்டஃபிங்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.